கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த செய்தியில் பரிசுத்த ஆவியானவரை எப்படி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம், அவரை பற்றியுள்ள புரிதல் நமக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு முன்னுரையாக சொல்லி வந்தேன். இன்னும் ஒரு செய்தி கொடுத்து அதற்கு பின்பு வேத வசனங்களை ஆங்காங்கே சுட்டிக்காட்டி சில நிகழ்வுகளை சொல்லும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். நான் முடிக்கின்ற பொழுது கடந்த செய்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்ன என்று சொல்லி அதையும் இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் நாம் பார்க்க வேண்டும். எவ்வளவோ மகா பிரமாண்டமான பெரிய ஊழியக்காரர்கள் நமக்கு பேசியிருப்பார்கள். அப்படி பேசிய வார்த்தைகளை கருத்தாக கவனித்து ஆழமாக இந்த வசனத்தோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள், ஆதி சபை எப்படி பின்பற்றினார்கள், அங்கே என்ன குழப்பங்கள் ஏற்பட்டன, இவையெல்லாம் ஆராய்ந்து அறிந்துணர வேதமே நமக்கு கடைசியான நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டாக அது இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் ஆவியானவருடைய நிறைவு என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நிறைய சபைகளில், ஸ்தாபனங்களில் இந்த தவறுகள் நடக்கின்றன. அது நடைபெறாமல் இருப்பது மிக நல்லது. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்வார், கடைசி நாட்களிலே என் நாமத்தை தரித்துக் கொண்டு அற்புதங்கள், அடையாளங்கள், ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். அப்படிப்பட்ட தன்மைகள் நிறைந்து காணப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். பெரிய குழப்பம் ஏற்படும். அப்பொழுது சரியான ஊழியக்காரர்கள் யார்? எல்லாம் ஆடு போலே தானே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய ஓநாயை கண்டுகொள்வது எப்படி என்று கர்த்தர் அழகாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவர்களுடைய கனிகளினால் அறிவீர்கள் என்று சொல்கிறார். கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு, வரத்தினால் அல்ல. வரம் என்பது வேறு, கனி அதான். ஆண்டவர் ஒரு மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்தை பார்க்கிற பொழுது அந்த மரமானது ஒரு பசுமையாகவும் செழுமையாகவும் இலைகள், கிளைகள், தலைகள் இவைகளெல்லாம் நிறைந்து இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் அங்கே வருகிற பொழுது அவருக்கு தேவை என்ன தேவைப்பட்டது என்றால் கனி இருக்கிறதா என்பது அவருக்கு தேவைப்பட்டது. அப்போ அந்த இடத்துல அவர் பார்க்கிறார், அதில் கனி இல்லை. அதை வேறு விதமாக சில விளக்கங்கள் இருக்கின்றன, கனி இல்லை. அப்படியானால் இந்த மரம் இருந்தென்ன என்கின்ற நிலைக்குள் வருகிறது. அது காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு கனி இல்லாத ஒரு காலத்தில் போய் அதை சபித்து விட்டாரே என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது அல்லவா? அந்த கேள்வியை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அதான் மிக முக்கியம். எப்படி என்றால், இஸ்ரவேலிலே முன்பெரி பின்பெரி என்று சென்று இரண்டு விதமான பெரிய அத்திப்பழங்களை பறிப்பதுண்டு. எப்பொழுதுமே மோசேயுடைய பிரமாணத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தாலும் அல்லது அந்த நாட்களிலே நடந்தது என்ன என்றால், ஒரு வயல்வெளியை அறுத்து கொண்டு போனாலும் கூட சில கதிர்களை விட்டு விடுவார்கள் ஏழை எளியவர்கள் அதை பறித்துக் கொள்வதற்கு. இதுபோல அத்திப்பழத்தை பறிக்க வேண்டிய காலத்திலே அதை பறித்தாலும் கூட இனி அதில் அத்திப்பழம் வருகிற வரைக்கும் போகிறவர்கள் வருகிறவர்கள் அந்த அத்திப்பழத்தை பறித்து சாப்பிடட்டும் என்று சொல்லி அதிலே சிலவைகளை விட்டு வைப்பார்கள். அப்படியானால் இதற்கு முன்பதாக அந்த அத்திப்பழம் பழுத்திருந்தால் நிச்சயமாகவே இப்பொழுது ஆண்டவர் பார்க்கின்ற நேரத்திலும் அந்த பழம் இருக்கும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிய வரங்கள் போல அப்படி கிரியை செய்கிறது, இப்படி கிரியை செய்கிறது என்று சொன்னாலும் ஒரு மனிதன் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வந்தவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த ஆவியில் வளர்வது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். ஆவியினுடைய நிறைவு என்ன என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நிறைய பேர் கோட்டை விட்டு விடுகிறார்கள். பாடல்களை பாடி படித்த பாடலை திரும்ப 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 பாடுவார்கள். இப்படி ரிவேட்ஸில் பாடுவார்கள், இப்படி பாடுவார்கள், ட்ரம்ஸ் அடிப்பார்கள். இப்பொழுது பலவிதமான கோணங்களிலே ட்ரம்ஸ் இவைகள்லாம் வந்துவிட்டது. ஆகவே அவைகளை அடித்து உருட்டுகிற பொழுது அவர்கள் ஒரு மேலோங்கி உடல் அசைவோலும் பல காரியங்களும் அவர்களுக்குள்ளே வந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அதை ஒரு ஊழியக்காரர் கூட சொல்லி காட்டினார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்
ஆராதனை ஆராதனை. இது எந்த மியூசிக்கும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த பாடல் சபையார்கள் கோரஸா பாடலாம். ஒரு ஹார்மோனியத்தை ஒரு கேசியோ அழகாக அந்த போட்டு டும் டும்னு கொட்டை அதிகமாக அதில் அடிக்க விடாமல் அழகாக பாடினா ஆண்டவரை இதயத்தில் அமைதியோடு தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ சில பிள்ளைகள் இவங்கள்லாம் இந்த பாடல்களை சில இடத்துல எப்படி பாடுறாங்க, அன்புக்குருவேன் இன்னும் அதிகமாய் அடிப்பேன். அது பார்த்தாங்கன்னா அப்படி டட்டும் 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 டம் டம் அப்படின்னு அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மேற்கு தீசையை போல இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தபடின வேறு விதமாக அவர்களுடைய உடல் மொழி அசைவுகள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கின்றன. இப்போ ஒரு இடத்துல 2 பேர் பேசுகிறார்கள். பேசுகிற பொழுது கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகின்றன வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இதோட முடிச்சிருங்க, பிரச்சனை முடிச்சிருங்கன்னா இன்னொருவர் சூடா பேசும்போது இன்னொருவர் சூடா பேசும்போது அப்படியே ஆகி கடைசியில் ஒரு ஆக்ரோஷமான முறையில் அது கொலையில கூட போய் முடிச்சது. இது மாதிரிதான் இவங்க சபைகளில் அந்த கொட்டுகளையும் மேளங்களையும் அடிக்கிற பொழுது பரவச உணர்வு அப்படியே கொந்தளித்து வந்து கொண்டே இருக்கும். இந்த நையாண்டி மேளம்னு ஒன்று இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த நையாண்டி மேளமெல்லாம் நீங்கள் அது மாதிரி இப்போ கேசியோவில் இந்த யமகாதுகள்லாம் வந்துருச்சு. அது மாதிரி எல்லாம் போட்டுட்டா இந்த பிரஷர் இருக்கக்கூடியவர்கள், சற்று நரம்பு தளர்ச்சிகள் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் தன்னாலே ஆட்டம் வந்துவிடும். நீங்கள் வேணா அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நையாண்டி மேளத்தை கூட்டிக் கொண்டு அடிச்சு பாருங்க, என்ன நடக்குது என்று பாருங்க. அப்போ இப்படி ஒரு உடல் மொழியாலும் அசைவதனாலும் ஆர்ப்பரிப்பதினாலும் ஆவியிலே நிறைந்து விட்டோம் என்று தவறான கருத்தோட்டத்திற்குள் வராதீர்கள். அப்ப ஆவியானவருடைய நிறைவு என்ன? நீ அபிஷேகப்பட்டு விட்டாயா என்று கேட்டாலே இயேசு கிறிஸ்து எப்பொழுது மகிமை அடைந்தாரோ அப்பொழுது அவர் நான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது கிறிஸ்துக்குள் வாழுகிற வாழ்க்கை. கிறிஸ்து என்றாலே அபிஷேகிக்கப்பட்டவர், ராஜாவாக அபிஷேகம். அதனால சொன்னார், நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்ப இந்த இடத்துல வளர்தல் ஆவியினுடைய நிறைவு எப்படி இருக்கிறது என்றால், வசனத்திலே ஒரு மனிதன் அப்படியே ஊன்றி நீர்க்கால்களில் ஓரமாய் தன் வேர்களை படர விட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு மனுஷி, அதிகாலை எழுந்து தியானிப்பது, நேரம் வருகின்ற போதெல்லாம் தியானிப்பது. அருமையாக சொல்லுவார் தாவீது, நான் உம்மை தியானிப்பதற்காக குறித்த ஜாமத்திற்கு முன்பாகவே நான் எழுந்து விடுகிறேன். இப்போ ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம், ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 2 மணி நேரம் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு. ஆனா தாவீது அந்த 3 மணிக்கு முன்னால அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாலே அவர் எந்திரிச்சிருந்தார். அதனால அவரால் சொல்ல பிடிச்சது, நான் நித்திரை செய்து கொண்டிருந்தேன், என் ஆத்மா விழித்து கர்த்தரோடு பேசிக் கொண்டிருந்தது. இப்போ உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அப்படியானால் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது வசனத்திலே நாம் ஊன்ற கட்டப்பட்டு கொண்டே போகிற பொழுது இந்த வெளியே தெரிகின்ற மரமானது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நன்மை செய்வதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு சொல்லப்பட்டிருப்பாருங்க. அப்போ இந்த மரம் வளர்ந்து 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 ஒய்யாரமா வளர்கிறது, பூக்கிறது, கிளைகள் விடுகிறது, காய்க்கிறது, கனி கொடுக்கிறது. வருகிறவர்கள் போகிறவர்கள் அந்த கனியை பறிக்கிறார்கள். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நிறுவமாக, கிறிஸ்துவின் ஆலயமாக, கிறிஸ்துவின் பண்ணையாக, கிறிஸ்துவின் மாளிகையாக, மந்தையாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நிருபம். நீங்கள் வாசிக்கப்பட வேண்டியவர்கள். உங்களை பற்றி எப்படி உலகம் வாசிக்கிறது? உன் அண்டை வீட்டார் எப்படி வாசிக்கிறார்? உன் உற்ற உறவுகள் எப்படி வாசிக்கிறது? உன் மனைவி உன்னை பற்றி எப்படி வாசிக்கிறாள்? அப்போ நாம் ஒரு கிறிஸ்துவினுடைய நிறுவமாக நாம் இருக்கிறோம். அப்போ நம்மை வாசிக்கிறவர்கள் நன்மை அடைப்பட வேண்டும், உணர்வு வர வேண்டும் அவர்களுக்கு. நம்முடைய நடை உடை பாவனைகள் அனைத்தும் அப்படி இருக்க வேண்டும். எல்லா காரியங்களும் அப்படி இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அப்படி இருக்க வேண்டும். விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். விட்டுக் கொடுக்கிறவர் ஒருபொழுதும் கெட்டு போகுவதில்லை, கெட்டு போகிறவன் ஒருபொழுதும் விட்டுக் கொடுப்பதில்லை. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வருகிற பொழுது கிறிஸ்துவினுடைய சுவாபம் ஒரு மனிதனுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவன் நாடி நரம்புகள் அனைத்தும் கிறிஸ்துவை பற்றி சிந்திக்கும். அவன் என்ன வேலை வேணாலும் செய்யலாம். அப்பெல்லாம் அவனுடைய உதடுகள், அவனுடைய உள்ளத்திலே அந்த தெய்வீக மகிமைக்குள்ளே கழிவுறுந்து கொண்டே இருப்பான். அப்போ அது உயர்ந்து 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 பரலோக ராஜ்யத்திற்கு வரைக்கும், அதாவது நம்முடைய சாட்சி அந்த கனி அங்கே வரைக்கும் போக ஆரம்பிக்கும். அங்கே நம்ம ஆண்டவர் ருசிப்பார். நம்மை குறித்து ருசித்துக் கொண்டிருப்பார்கள். எப்படி?
வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்றால் நீங்கள் படித்து பார்க்கலாம். கொர்நேலியு தேவனை அறிகிற அறிவுக்காக அவன் தவமாய் தவம் கிடக்கின்ற பொழுது அவன் செய்த புண்ணிய தான தர்மங்கள் எல்லாம் அவரிடத்தில் போய் எட்டிட்டான். அப்ப அங்கிருந்து தேவன் இறங்கி வருகிறார், தம்முடைய தூதுவரை அனுப்புகிறார். ஒரு மனிதன் கடவுளுக்கு தேவனுக்கு விரோதமாக ஒரு கோபுரத்தை தன்னுடைய மகிமைக்கென்று அவன் கட்டுகிறான், பாபேல் கோபுரம். அந்த பாபேல் கோபுரம் அப்படி கட்டப்பட்ட பொழுது என்ன நடந்தது? மனிதனுடைய அக்கிரமம் பெருகிட்டு என்று சொல்லி தேவன் இறங்கி வந்து அழிக்க வருகிறார். அப்ப இந்த இடத்தில் நாம பார்க்கிறோம், நம்முடைய நீதி நியாயங்கள், நாம் செய்கிற தான தருமங்கள், புண்ணியங்கள், ஜெபங்கள் அனைத்தையும் பரலோகத்திற்கு செல்கிறது. அங்கே பரலோகம் அதை ருசிக்கிறது. ஆகவே நம்முடைய கனி வந்து பரிசுத்தாவியானவருக்குள் நிறைவு என்பது, அந்த கனியானது அங்கே போய் என்ன செய்கிறது என்று சொன்னால் கொடுக்க ஆரம்பிக்கிறது. பூலோகத்திலும் அதனுடைய கிளைகள், இலைகள், தலைகளிலே காய்த்து தொங்கி பழுத்து கொண்டிருக்கிறது. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவருடைய கொடிகள் சுவர் மீது படர்கிறது என்று சொல்வார். அதை கூட நீங்க சிந்திக்கணும். ஏன் சுவர் மீது படர்றதுன்னு சொல்றாரு? சுவருக்குள் படர்கிறதா? இல்லை, நமக்கென்று வாழ்கிறவர் அல்ல. யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ராட்சியம் கிடைத்த உடனே தன்னை கொலை செய்வதற்கு வித்து போட்டவர்கள் பல வகையிலும் அவன் 13 ஆண்டு காலங்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டதையும் நினைத்து இவர்களுக்காக நாம் செய்வதென்றால் அவன் சுவத்துக்குள்ளே அவனுடைய கொடி வளர்ந்திருக்கும். ஆனால் சுவர் மேல் படகிறது சொன்னால் சுவர் மேலே படர்ந்து அப்படியே தொங்கி கொத்து கொத்தாக திராட்சை குலைகள் பழுக்கின்றன. போறவர்கள் வாரவர்களாம் யோசேப்பா யோசேப்பா என்று சொல்லி அதை அவர்கள் புசிக்கிறார்கள். அப்போ ஒரு நல்லா நீங்க யோசனை பண்ணிப்பாங்க, ஒரு மனிதனுக்குள் தேவாவியானவர் நிறைவு என்பது நீங்கள் மனதில் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அவருக்கு கனி கொடுப்பது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த செய்தி இதோட நான் தொடர்ந்து தருகிறேன். ஏன்னா ஒரு 15 நிமிஷம் நான் தான் பார்ப்பீங்க, அல்லது அப்படியே சரட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சூழலை. அடுத்த செய்தியில தருகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.